நவராத்திரியை முன்னிட்டு ஒதியம்பட்டு ஸ்ரீ சங்கர வித்யாசிரமம் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து குழுப்படிகள் அமைத்து விசேஷ பூஜைகள் செய்து கொண்டாடினார்கள். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். समस्त दुरित क्षयद्वारां श्रीतमानस्य अद्य ब्रह्मणः तुतिजवरार्थे श्वेतवरागकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे दण्डकारण्ये सकार्तेऽस्मिन् वर्तमाने व्यवकारिके प्रभवादि षष्ट्याः संवत्सराणां मध्ये मङ्गलकरहितानि तद्विश्री विश्वावसुनाम संवत्सरे दक्षिणाजने वर्षऋतौ कन्यामासे शुक्लपक्षे अस्मिन् सप्तम्यां सुमतितो सर्वाङ्गेषु इदमिन्नस्य पुरुषादि दैवद्धि पुष्टिमध्ये புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் பொறியியல் பிரிவு உதவி இயக்குநராக பணிபுரிந்த மீனாட்சி சங்கர் அவர்கள் மற்றும் பல்துறை உதவி பணியாளராக பணிபுரிந்த ரவிச்சந்திரன் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழா செப்டம்பர் 30 நடைபெற்றது. சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் துணை தலைமை இயக்குனர் திரு காட்வின் ஞானராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் துணை இயக்குனர் லட்சுமி நரசிம்மன் அவர்கள், புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் பொறியியல் உதவி இயக்குனர் ரவி மாரியப்பன் அவர்கள் மற்றும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் ஊழியர்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற ஊழியர்களின் சேவையை பாராட்டினர். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் ஹிந்தி இருவார விழா செப்டம்பர் 15 முதல் 30 வரை நடைபெற்றது. நிறைவு நாளான செப்டம்பர் 30 அன்று நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. சென்னை தொலைக்காட்சி நிலையத்தின் துணை தலைமை இயக்குனர் காட்வின் ஞானராஜ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார்.
बात है कि आप लोगों ने पूरे दिल से आप लोगों ने इसमें भाग लिया और अपना पूरी एफर्ट्स डाले और काफ़ी लोगों को इसमें प्राइजेस भी मिले हैं। तो आपको यही विनती है कि इसको आप हिंदी का प्रयोग करने में कोशिश करें। आपके कामकाज में जितना हो सके आप हिंदी की प्रयोग करें और हिंदी की बढ़ावा दें। थैंक यू। ஆரோவில் நிர்வாக குழுவின் சிறப்பு கூட்டம் ஆரோவில் அலுவலகத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற்றது. ஆரோவில் நிர்வாக குழுவின் உறுப்பினராக மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டார். தமிழ்நாடு ஆளுநரும் நிர்வாக குழுவின் தலைவருமான மாண்புமிகு ஆர்.என். ரவி அவர்கள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆரோவில் செயலர் திருமதி ஜெயந்தி ரவி மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்றனர். ஆரோவில் வளர்ச்சி திட்டங்கள், நிர்வாக செயல்பாடுகள் குறித்து கூட்டத்தில் ஆலோசனை நடைபெற்றது. புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோயிலில் விஜயதசமியை முன்னிட்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் தங்கத்தேர் பவனி நிகழ்ச்சி அக்டோபர் 1ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் வடம் பிடித்து தங்கத்தேர் பவனியை தொடங்கி வைத்தார். கோயில் நிர்வாகி அதிகாரி திரு பழனியப்பன் உடனிருந்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அரசு சார்பில் மகாத்மா காந்தியடிகளின் 157வது பிறந்தநாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் அக்டோபர் 2ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க. லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் திரு பே. ராஜவேலு அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் விழாவில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் சர்வ மத பிரார்த்தனையும், அதனைத் தொடர்ந்து தேசபக்தி பாடல்களும் காந்திய கீர்த்தனைகளும் இசைக்கப்பட்டன. பாரதியார் பல்கலைக்கூட மாணவர்கள் பாடல்களை பாடினர். பின்னர் பெருந்தலைவர் காமராஜரின் நினைவு நாளை முன்னிட்டு ராஜா திரையரங்கம் அருகில் காமராஜர் சதுக்கத்தில் உள்ள அன்னாரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர், சட்டப்பேரவைத் தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து தலைமை செயலகம் அருகில் கடற்கரை சாலையில் அமைக்கப்பட்டிருந்த மணல் சிற்பங்களையும் பார்வையிட்டனர்.
புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் பொறியியல் துறை துணை இயக்குனர் திரு ரவி மாரியப்பன் அவர்கள் தலைமையில் தூய்மையே சேவை 2025 ஒரு பகுதியாக அக்டோபர் 2ஆம் தேதி அன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்த தூய்மை பணியினை அதிகாரிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டு தூய்மை பணியினை மேற்கொண்டனர்.